திருவாக்கம் செய்கர்மம் திருவாக்கம் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் வீடு பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோர் ஆணி முகத்தனை காதலால் கூப்புவார்த்தம் கை ஓ மகா கணபதி நமக. இப்போ ராகேது பேச்சு ஒன்று போட்டு விட்டோம். சுக்கிர திசை எந்தெந்த லக்கணங்களுக்கு நல்ல திசையும் ஒன்று போட்டு விட்டோம். உங்களுக்கு 2019 நியூமராலஜி இப்படி எந்த எண்ணுக்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த எண்ணில் பிறந்தவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம். அடுத்தபடியாக குரு பேச்சு ஆச்சு இல்லையா, உங்களுக்கு தெரியும். குரு பேச்சு துலாத்துலேருந்து விருச்சகத்துக்கு வந்து கடந்த 2018 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி துலாத்துலேருந்து விருச்சிகத்தை வந்தது. நம்ம ஒரு குரு பேச்சு போட்டோம். நீங்கள் வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதை பார்த்தீங்க, இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. இப்போ விருச்சிகத்துக்கு வந்து எப்போ வந்தார்? அக்டோபர் 11ஆம் தேதி வந்தார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் 4 சொல்லும். அதுக்கு ஒரு வார வித்தியாசம். இந்த அக்டோபர் 4 செய்கிறதெல்லாம் அந்த கோயிலில் திருத்தலங்கள் எல்லாத்துலேயும் செய்கிறதா அந்த குறிப்பை செய்வாங்களே பார்த்துருப்பீங்க. என்னடா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒன்று சொல்கிறாரு, திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் சொல்கிறபடி உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, நடைமுறையில் எது வருகிறதோ அதை நீங்கள் எடுத்துங்க. இப்போ எனக்கு கிரக சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டு போச்சு. முன்னாடி வந்து மும்மாரி மழை பெய்யும், புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மழை பெய்யும். அப்படி ஒரு 3 மாதங்கள் இருந்தது. அந்த கிரக சுழற்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவானாதான் மழையே வருது. இது மாறி போச்சா? இதை சொல்கிறது தான் திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி எழுதப்பட்டது. இப்போ அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கிறது ஒரு செம்மண் ரோடு போட்டது. திருக்கணித பஞ்சாங்கிறது காங்கிரீட் ரோடு போட்ட மாதிரி. அந்த காலத்தில் மண்பாட்டை வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து எவர் சில்வர் வச்சு செய்கிறாங்க, அப்புறம் வந்து பித்தளில் சமைக்கிறாங்க, அப்புறம் வெண்கலத்தில் சமைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இதுவும் தாய்ப்பால் மாதிரி அதுலேருந்து வந்தது தான். இது புதுசாக ஒன்று கண்டு இது கொஞ்சம் சயின்ஸ் சேர்ந்து வந்துருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதன்படி அக்டோபர் மாதம் கடந்த 2018 அக்டோபர் 11ஆம் தேதி துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு வந்தது இல்லையா குரு பகவான். குரு பகவான் பயிற்சி ஆகி எத்தனை மாதம் ஆச்சு பாருங்கள். அக்டோபர் 11 வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அந்த பிப்ரவரி 11ஆம் தேதி வந்துச்சு. 4 மாதம் ஆச்சு. வந்த உடனே அங்கேயே 1 வருஷம் இருக்குல்ல. இப்போ பொதுவாக எந்த குரு வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் உட்கார்றான்னா சனீஸ்வரன் 2 வருஷத்தில் உட்காருவார். திடீர்னு அதிசாரம் எடுத்து முன்னாடி போயிடுவார், சேர்ந்து பின்னாடி பக்கரமாகி பின்னாடி வந்துடுவாங்க. இப்போ இந்த குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போக போகிறார். அங்கே வந்து மூலம் முதல் பாதம்னு ஒரு நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இருக்குது. மூலம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 அந்த இடத்துக்கு குரு பகவான் போய் செல்கிறார். அது ஒரு பேச்சு மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே போய் ஒரு 3 மாதம் டேரா அடிக்க போகிறார். இப்போ உங்கள் ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா. என்னென்ன ராசியை குரு பார்த்தாரு? மேச ராசியை பார்த்தாரு இல்லையா. உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக வந்துட போது. அந்த மாதிரி ஒரு உதாரணம் இது மாதிரி போகிறார். அதனால் இப்போ 12 ராசிக்கும் குரு பேச்சியை பற்றி சில பலன்கள் சொல்ல. இப்போ தானே குரு பேச்சு ஆச்சு, மறுபடியும் குரு பேச்சு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சுக்காதீங்க. குரு பேச்சு அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு போகிறார். ஐயோ இவ்வளோ குரு பகவான் நல்லா இருந்துட்டு 1 வருஷம் நல்லா இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இருந்தோமே, திடீர்னு அங்கே போயிட்டாரு. நமக்கு என்ன ஆகுமோ எது பாஞ்சு ஒரு பதட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், சங்கடங்கள்லாம் உங்களுக்கு வர மாதிரி. ஐயோ என்ன ஆகப்பதத்தேன்னு ஒரு பதட்டம் இருக்குன்னே ஒரு மனுஷனுக்கு. ஐயோ நல்லா இருக்கு நினச்சோமே, இந்த கடனை அடிச்சிடலாமே, என் பையனை படிக்க வச்சிடலாமே, ஒரு இமிக்ரேஷன் சரி பண்ணிடலாமே, கடனை அடிச்சிடலாமே, ஒரு லேண்டை வந்து ஒரு அப்ரூவ் போடலாமே, எதாச்சும் நல்ல விஷயம் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, கல்யாண வேலைன்னு சொன்னாங்களே, குரு பலன்னு சொன்னாங்களே, ஐயோ முடிச்சுட்டு இப்படி சொல்லி ஒரு வார்த்தையை திடீர்னு கொண்டு தூக்கி போகிறாரு. இதே ஒரு தங்கப்பாடி முன்னாடியே சொல்ல நமக்கு அப்படி நீங்கள் கேட்கலாம். பின்னாடி வர பிரச்சனையை ரொம்ப சொல்லக்கூடாது. வர பிரச்சனை வந்து முன்னாடியே சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும். திடீர்னு சொன்னால் நீங்கள் மனப்பதற்றம் ஏற்பட்டு போயிடும். அதனால் வந்து திடீர்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லணும். குரு திடீர்னு என்ன செஞ்சார்? முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் முன்கூட்டியே சொன்னால் இப்போ துலாத்திலேருந்து விருச்சத்துக்கு தனுசு ஒரு குழப்பமாக ஏற்பட்டு போகிறோம். அதனால் வந்து சரி 3 மாதம் 4 மாதம் ஜனங்க கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது நல்ல வேலை செஞ்சுக்கிட்டோம். வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போயினா இருக்கணும். இப்போ திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். அது மாதிரி இப்போ விருச்சத்தில் இருக்கிற குரு தனுசுக்கு போகிறார். இது 12 ராசிக்கு யாராருக்கும் நல்லா செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசி நேயர்களே, நீங்கள் என்ன கலந்த முகத்தில் முடிச்சிட்டிங்களா, இல்லை நரி முகத்தில் முடிச்சிட்டிங்களா? உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு 3 மாதத்துக்கு. அடுத்து இவ்வளோ நாள் அஷ்டம குருவாக இருந்தார்ல,
கடன் தொல்லை, பிரச்சனை, சிக்கல், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல் சரியில்லை, போனமா வந்தமா ஒரு காரியத்தை முடிச்சமான இல்லை, கணவன்மைக்குள்ள ஒரு பிரச்சனை, வேலை செய்யறதுல ஒரு பிரச்சனை, சிக்கல், நல்லா சொல்லிட்டு மேசராசி சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, அது அப்படியே புரட்டி போட போகுது, நல்லா இருக்க போகுது. எத்தனை மாதத்துக்கு? 3 மாதத்துக்கு மட்டும்தான். அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் இந்த மேசராசியில் கல்யாணம் ஆகாதவங்க யாராக இருக்காங்களா? கல்யாணம் பண்ணீங்க. வெளிநாட்டுக்கு தான் போகணுமா, விசா தான் கிடைக்கணுமா, ட்ரை பண்ணிங்க. வெளிநாட்டில் போய் 3 மாதம் இருக்கணும் ஆசைப்படலாம், போய் மேல்நாட்டில் படிக்கணும், போயிட்டு வந்துடுங்க. அது 9ஆம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்து இருக்கிறாரு பார்த்தீங்களா, தந்தைக்கு ஆகாத இடம். அங்கே கேது உட்காந்துட்டு இருக்கிறாரு. தந்தை 9ஆம் இடத்துக்கு தந்தை ஸ்தானம். வெளிநாடை பற்றி பார்க்கலாம், வெளிநாடு சம்மந்தம் பார்க்கலாம். எந்த கோயிலில் போய் எந்த சாமியை கும்பிடலாம், எந்த தீர்த்த யாத்திரைக்கு போகலாம், அதெல்லாம் பார்க்கக்கூடிய 9ஆம் இடம். 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். பாகிஸ்தான் அது 9ஆம் இடத்துல. இப்போ சனி உட்காந்து இடஞ்சல் கொடுத்துட்டு இருந்தார், கேது வந்து இடஞ்சல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இந்த கேது பகவானும் சனீஸ்வரன் சேர்ந்ததுனால நாமக்கல்ல பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, பெரிய உயரத்தில் ஆஞ்சநேயருக்கு, அங்கே செஞ்சுட்டு இருக்கும் வலிக்கு கீழே வந்து எண்ணெய் வலிக்கு கீழே வந்துட்டு இறந்து போயிட்டார். செய்தி நீ பார்த்துருப்பீங்க இல்லையா. எதனாலன்னா இந்த சனியும் கேது சேர்ந்தனால தான். இப்போ அந்த இடத்துக்கு குரு வரதுனால மேசராசிக்காரங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிருக்குது, சந்தோஷம் தானே. என்னென்ன நல்ல காரியம் செஞ்சுங்க. யாரும் கடன் கொடுக்கணும், கொடுத்து முடிச்சுங்க. யாரும் படிக்க வைக்கணுமா, படிக்க வச்சுங்க. என்ன நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வெளியூருக்கு போகணுமா, யாரும் பேச முடியாத, யாரும் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேசி சரி பண்ணுங்க. எது தடங்கள் இருக்குதா, கணவன் மொழியில் பிரச்சனையா, அப்பாவுக்கு பிள்ளைங்க எதுவும் பிரச்சனையா, மாணவருக்கு ஆசிரியர்கள் முடிஞ்சல் பிரச்சனையா, பையன் மக்கு பையனா, எல்லாத்துக்கும் சரியாக கூடிய காலகட்டம் வருது. எப்போ? மார்ச் 29 இருந்து ஏப்ரல் 29, மே 29, ஜூன் 29, 3 மாதம் அங்கே இருக்கிற. அந்த 3 மாதத்துக்குள்ள நல்லது செஞ்சுங்க. எந்தெந்த காரியம் முடியுமோ முடிச்சுங்க. அடுத்தது ரிஷபராசிக்கு போகலாமா? ரிஷபராசி நேயர்களே, ஒரு பக்கம் அஷ்டம சனி, ஒரு பக்கம் அஷ்டம கேது, இந்த ராகு கேது பேச்சு 2ஆம் இடத்துல உட்காந்து தனஸ்தானத்தில் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு சிக்கல் பண்ணிட்டு இருந்தது இல்லையா. இந்த குரு பார்த்து கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 மாதம் சரியில்லாமல் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு குரு வந்து 8ல் போகிறார், அஷ்டம குரு. ஏற்கனவே அஷ்டம சனி, ஏற்கனவே அஷ்டம கேது, இப்போ அஷ்டம குரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்க வேண்டாம். 2ல் வேற ராகு வந்து. இப்போ 4 கிரகத்துக்கு நீ சங்கல்பம் பண்ணணும், சாங்கியம் பண்ணணும். எங்கே போகணும்? திருநாகேஸ்வரம், காளகஸ்திரி, திருப்பாம்புரம், இப்படி ஒரு ஸ்தலம்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 97 91 13 14 70 ஒரு நம்பர் இருக்குது. 80 56 28 76 24 ஒரு நம்பர் இருக்குது. இன்னும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது, 7550248733 ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன பரிகாரம் சங்கல்பம் பண்ணலாம் சொல்கிறேன். இருந்தாலும் 4 கிரகத்துக்கு உங்களுக்கு எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். திருநாகேஸ்வரத்துக்கு போய்க்குங்க, குளத்தில் போய் குளிங்க. ரூம் எடுத்து தங்கிட்டு ரூமில் ஷவரில் குளிக்காதீங்க. குளத்தை குளித்து போட்டுட்டு துணியை தலையை சுற்றி கரிகாரமாக போட்டோம், குளத்துக்குள்ளே போட்டுறாதீங்க. அது புனித தீர்த்தம். திருநள்ளாருக்கும் போங்க, ஏன்னா அங்கே வந்து நிலத்தத்தை இருக்குது. அங்கேயும் எல்லாரும் குளிச்சுட்டு இடம் வச்சு குளிச்சு சனிக்கிழமை நீராடினா ரொம்ப நல்லது. அவையாக தான் சொல்லியிருக்காங்க, சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை போய் நீராடுங்க. எல்லாம் கருப்பு துணியை கட்டிக்கிட்டா, கருப்பு துணியை கட்ட வேணாம், ஓகேங்களா. எந்த துணியோ கட்டிக்கிட்டு பழைய துணியை கட்டி விட்டு சேலையை கட்டி குளிச்சுங்க. சுடிதாரெலாம் போடக்கூடாது, எந்த காலத்தில் போட்டுக்கிறீங்க, போடுறதா போட்டுங்க. குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைங்க. எண்ணெய் தேய்ச்சி கிழக்கு முகமாக சூரியன் உச்சி வரும்போது செய்யுங்க. அதை காலையில் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு செய்யுங்க. சூரியன் உச்சத்தில் வரும்போது செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா யாருக்கு இப்போ பேசுகிற யார்? ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. உடனே செஞ்சுருங்க. அல்லது ரிஷபராசிக்காரங்க வண்டி ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சுங்க, ரொம்ப ஸ்பீடில் போகாதீங்க. ஹெல்மெட் பார்த்து போட்டு ஓட்டுங்க. வேலைக்கு போகிறது கொள்வது செய்யறதுலாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாருக்கு போய் என்ன குளிச்சுருங்க. கை நோண்டி கால் நோண்டி குருடு செவிடு ஊனமற்றவங்களுக்குலாம் வயிறார சாப்பாடு போடுங்க. திருநள்ளாருக்கு போங்க, திருநாகேஸ்வரத்துக்கு போங்க, கீழ்பெரும்பள்ளம் போங்க, திருப்பாம்புரனோட இடம் இருக்கு அங்கே போங்க. சென்னையில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கீங்களா, அவங்களாம் பக்கத்தில் காலேஜில் போய் சங்கல்பம் பண்ணுங்க, ஓகேங்களா. இது ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 மாதத்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க. கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யாரும் காசு பணம் கொடுத்துறாதீங்க, திருப்பி வாங்க முடியாது.
உங்கள் அப்பா அந்த என்ன பிள்ளைகிட்ட ஒழுங்காக பார்த்து பேசுங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. பிள்ளைகிட்ட மரியாதை தான் பேசுவானு அஷ்டம சனி வரும்போது பிள்ளையும் அப்பாட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா உடனே போய் பார்த்துங்க, செஞ்சுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு யாராச்சும் அம்மா உடம்பு சரியில்லையா, அப்பா உடம்பு சரியில்லையா, தம்பி உடம்பு சரியில்லையா, ஏன்னாச்சும் ஊரில் போய் பார்க்கணுமா கொள்ளணுமா, அவங்களுக்கு ஆறுதலான ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அன்பாக பேசிட்டு வந்துடுங்க. யார் ரிஷபராசிக்காரர்களே, எதற்கும் தலை வணங்காத, எதற்கும் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி, எருது மாதிரி தயிரினுடைய ரிஷபராசிக்காரர்களை தற்சமே இந்த பரிகாரம்லாம் செஞ்சீங்க. டெய்லி காக்கா சாதத்துக்கு காக்காவுக்கு என்னென்ன செய்யணுமோ காக்காவுக்கு எல்லாம் கலந்து செய்யணும், செய்யுங்க. சனிக்கிழமை தான் செய்யணும் கிடையாது, அது டெய்லியும் செய்யலாம். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷம் தானே. பார்த்தீங்கன்னா சிரிப்பு பாருங்க, அதுக்கு நான் பாரு புன் சிரிப்பாக சிரிக்கிறீங்க. நேரம் நல்லா இல்லை, குரு சனி முன்னாடி ராகு சரியில்லைன்ட்டேன், குரு சரியில்லைன்ட்டேன், கேது சரியில்லைன்ட்டேன், சனி சரியில்லைன்ட்டு, குரு நல்லா இருக்கிறாரு, உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. சந்தோஷமாக ஒரு 3 மாதத்துக்கு முடிச்சுங்க. இப்போ உங்கள் நல்ல நேரம் வந்துருச்சு. ஒரு 3 மாதத்துக்குள்ள என்னென்ன முடிக்கணும்னு செஞ்சுங்க. யாரை பார்க்கணும், எந்த அதிகாரியை பார்க்கணும், எந்த டீச்சரை பார்க்கணும், என்ன வாத்தியாரை பார்க்கணும், யாரை பார்த்தா சரியாகும். படிப்பில் கொஞ்சம் தடங்கள் கிடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, திருவெண்காடுன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. பிரம்மாவுக்கே பிரச்சனை ஏற்பட்டு ஞானம் கிடைத்த இடம், அங்கே போய்டுங்க. எங்கே போகிறீங்க, திருவெண்காடு. 3 குளம் இருக்குது. காசியில் போய் குளிச்சு நீராட்டுக்கு ஒப்பான ஸ்தலம் ஒன்று இருக்குது, திருவெண்காடு. பூம்புகாரில் இருக்குது, பூம்புகார் சீர்காழிக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போனீங்க, 3 குளம் இருக்குது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்கினி தீர்த்தம். இந்த 3 குளத்தில் குளிச்சிட்டிங்கன்னா காசியில் போய் கங்கையை குடிச்சு சமம். இங்கே கங்கைக்கு போயிட்டு வரது எவ்வளோ செலவுங்க, சின்ன செலவு தான். 3 குளத்துலையும் கரையோரமாக உட்காந்து மக்கு எடுத்துட்டு ஓம் நமச்சிவாய சிவாய நமக, ஓம் நமச்சிவாய சிவாய நமக, ஓம் நமச்சிவாய சிவாய நமக, ஓம் நமச்சிவாய சிவாய நமக. இப்படி ஒரு 5 வாட்டிங்க சூரியத்தில் குளிச்சிருங்க. அப்புறம் அக்கினேசத்தில் ஒரு 5 வாட்டி ஓம் நமச்சிவாய சிவாய நம. கூச்சப்படக்கூடாது, மந்திரம் சொல்கிறது கூச்சப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. பார்வதி பரமேஸ்வரன் அவங்க நம்ம அம்மா அப்பா மாதிரி, நம்ம அப்பாவோட கொஞ்சம் நெஞ்சம் விட்டுருவார். இவருக்கார பார்வதி பரமேஸ்வரன் உலகத்துக்கு நாயகன். இவர் படிகளக்கிறவர். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேத நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாய சொல்லக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன். ஆதி சிதம்பரத்துக்கெல்லாம் தொன்மையான திருவெண்காடு, ஓகேங்களா. அங்கே உட்காந்து 5 வாட்டி ஓம் நமச்சிவாய சொல்றாங்க. சந்திரத்தில் இருக்கு, அங்கேயும் செஞ்சுட்டு வந்து அங்கே வந்து அம்மா இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க, அம்மா பெரிய தாய் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பச்சை சேலை கட்டுங்க, பச்சை சேலை கட்டுங்க. கட்டிட்டு ஒரு மாலை ஒன்று போடுங்க. புதன் பக்கத்தில் இருக்க திருவெண்காட்டில் புதன் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு குளத்துலையும் குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு கஷ்டம் வருதோ, எப்பப்போ கவலை வருதோ உடனே திருவெண்காட்டுக்கு போயிடுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, வசதி இல்லாத அவங்கள என்னென்ன சாப்பாடு போடணுமா, இல்லை காசு பணம் கொடுக்கணுமா, இல்லை துணி கொடுக்கணுமா, அவங்களுக்கு இதை முன்னாடி செஞ்சுருங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி மூட்டுட்டு சந்தோஷமாக வெளியே வரும்போது இந்த தான தர்மம்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா புண்ணியம் அங்கே போயிடும். எங்கள் குருநாதர் சொல்லிக்கிறார். அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முன்னாடிலாம் சொல்ல மாதிரி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதனால என்ன செய்றீங்க, இந்த போகும்போது தானம் தரப்பட்டு வந்துருக்கு. வெளியே வந்து வரும்போது இன்னும் தானம் தர மாட்டாங்க. அப்படின்ட்டு லாஜிக்காக உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே போய்டும். குளிச்சிருங்க, போட்டு துணியை கறி வர குளத்தில் போட்டு அசுத்தம் பண்ணிடாதீங்க. காசு கங்கைக்கு ஒப்பான இது தீர்த்தம், இது மிதுன ராசிக்கு தான் இருக்குது. என்னென்ன காரியம் செய்யணும், நல்ல காரியம் செஞ்சுங்க. யாரை பார்க்கணுமோ யாரும் பார்த்துங்க. நல்லா இருக்க நேரம் பயன்படுத்திங்க. 3 மாதத்துக்கு தான் தொடர்ந்து கிடையாது, ஒரு 3 மாதத்துக்கு தான். அடுத்தது நம்ம கடகராசிக்கு வரோம். கடகராசி நேயர்களே, நண்டு கிடுக்கு பிடி போடக்கூடிய கடகராசிக்காரர்களே, ஆகா அவங்கன்னு சொன்னேன் இல்லையா, பழைய குரு பேச்சில் இல்லையா, அக்டோபர் 17 நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து உங்களுக்கு சனீஸ்வரன் சாதகமாக இருக்கார், அது ஒரு சப்போர்ட் இருக்குது. கேது சப்போர்ட்டாக இருக்கிறாரு, குரு சப்போர்ட்டாக இருந்தார். இப்போ குரு சப்போர்ட் இல்லை. எப்போ இருந்து, அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29 ஒரு 3 மாதத்துக்கு அவுட்டா பாடுற மாதிரி வச்சுங்களேன். கடகராசிக்காரங்களே, வெளிநாட்டுக்கு போகிறது நல்ல காரியங்களும் கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு திரும்பி வருவார், போன மச்சான் திரும்ப தான் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போயிட்டு 3 மாதம் மறுபடியும் வரப்போகிற, அப்போ பார்த்துக்கலாம். அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் குணமாக இருந்துங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட போங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ கொள்ளணும்னா கொஞ்சம் பார்த்துங்க தான் இருந்துங்க. இது இந்த கடகராசிக்காரனுக்கு எதை தொட்டாலும் தொடங்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கடந்த குரு பேச்சில். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, ஒத்தி வைங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து காரியம் உங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நல்ல காரியம்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, இப்போ இல்லை.
சில பேர் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாலும் போய்கிட்டு இருந்தீங்களே, இப்போ பண்ணாதீங்க. மேஜர் ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன், இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா, இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாமா, கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா, நல்ல காரியம்லாம் இருக்குல்ல, சுப காரியங்கள்லாம், அதில் கொஞ்சம் 3 மாதத்துக்கு தள்ளி வச்சு அதுக்கப்புறம் செய்யலாம். சரி, சுபகாரியம் செய்யலை, பிரச்சனை சிக்கல் எல்லாம் பண்ணிடலாமா, அதுவும் எதுவும் நல்ல காரியமும் கெட்ட காரியம் எதுவும் செய்யாதும் சைலண்டாக இருங்க. எங்கே போயிட்டு வரலாம் நீங்கள்? ஆலங்குடியும் ஒரு ஸ்தலம் இருக்குல்ல, திருவாரூர் மாவட்டத்தில், தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வாங்க. திருச்செந்தூர் போகணுமா, போயிட்டு வாங்க. சாட்சிக்காரங்க அளவில் சண்டைக்காரங்களும் சொல்லுவேன்ல, அந்த இதை செய்யுங்க. கடகராசிக்காரர்களே, மதிநுட்பம் படைத்தவர்களே, கற்பனை வளம் புரிஞ்சவர்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க ஒரு 3 மாதத்துக்கு. சாந்தல் ஏது சவுக்கில் ஏதுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில் ஒரு பழமொழி, அது மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. கோவப்படத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ வந்து கடகராசி முடிச்சுட்டேன். இப்போ சிம்ம ராசிக்கு வரேன். சிம்ம ராசிக்காரர்களே, இப்படி தலைவணங்காமல் இப்படி இருப்பீங்களே, கெத்தாக இருப்பீங்களே, சூரியன் ஆதிக்கக்கூடியவர்களே சிம்மராசிக்காரர்களே, இப்போ உங்களுக்கு சனீஸ்வரன் நல்லா இல்லை, மைண்டு குழப்பம், ராகு கேது பேச்சு கொஞ்சம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. நமக்கு எதுவும் சொல்ல வந்துட போகிறான்னு சொல்லி பயப்பட வேணாம். ராகு கேது பேச்சு பர்மனெண்ட் அங்கே தான் இருக்கும். எங்கே இருக்கார் ராகு? லாபத்தில் இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க சனீஸ்வரன் இல்லை இல்லையா, கேது இல்லை இல்லையா, எங்கே பூர்வப்படியத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க, 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தாங்க. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டமான இடம், சக்ஸஸ் பண்ணக்கூடிய இடம், நம்ம அறிவாட்டில் பார்க்கக்கூடிய இடம், போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் பார்க்கக்கூடிய இடம். இப்போ எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய நேரத்தில் வந்து குரு பகவான் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசி வேறு பார்க்க போகிறாரு. யாரும் கல்யாணம் ஆகாமல் எதாச்சும் இருக்கீங்களா? கல்யாணத்தை பண்ணீங்க, கோயில் வச்சு கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னாச்சும் வெளிநாடு சம்பந்தமாக ஏதாச்சும் முயற்சி பண்ணுறீங்களா? அந்த 3 மாதத்துக்குள்ளே பாஸ்போர்ட் எடுக்கணுமா, விசா எடுக்கணுமா, ரெடி பண்ண 3 மாதம் நல்ல காரியம் என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ எல்லாம் செஞ்சீங்க. 2வது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய மருத்துவ சம்பந்தம், அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த டாக்டரை பார்க்கணும். இந்த புத்தகத்தில் வந்தார் குரு, குழந்தை பாக்கிய இடத்துல வந்துட்டார். குழந்தை பாக்கியம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களே, குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு சில ஸ்தலம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்களா? பாபநாசம் ஒரு ஏரியா இருக்குது தெரியுமா? பாபநாசம், நான் சொல்கிற பாபநாசம்னா நீங்கள் தென்காசி டாலில் பாபநாசம் போயிடாதீங்க. சோழமண்டலம் என்று அழைக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருக்கற்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கற்காவூர், அங்கே போனீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க, ஒரு விளக்கெண்ணெய். எண்ணெயை விளக்கெண்ணெய் மாதிரி பேச விளக்கெண்ணெய் ஒன்று கொடுக்குறாங்க, எண்ணெய். அந்த எண்ணெயை பத்தாட வைக்கலாம். ஒரு நெய் ஒன்று கொடுக்குறாங்க அவங்களே. அந்த நெய்யை கணவன் மனைவி சேர்ந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்போ இருக்கிற மாதிரி இருந்துட்டு வந்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, சார் நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண முடியுமா சார், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண 1.5 லட்சம், ஆனால் பணக்காரன் இல்லை சார், அந்த அன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் போய் இவ்வளோ செலவு பண்ணி அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. திருக்கற்காவூர், அந்த இடத்துல போய் சாமி முட்டுவாங்க, நெய்யை கொடுப்பாங்க, நெய்யை வாங்கிங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, வெத்த தடவைங்க. அந்த அம்மா பேர் கற்பரட்சாம்பிகை. கரு தங்க மாட்டுதில் சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, கரு தங்க மாட்டுது, அப்பப்போ அப்பாஷன் ஆகிடுது. இவ்வளோ எத்தனை வயசு ஆச்சு, எத்தனை வயசு, இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன், காசிக்கு போனேன், காலஹஸ்திக்கு போனேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டரை பார்த்தேன், ஒன்றுத்திலே நிற்கல, கருமுட்டை உற்பத்தியே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது எனக்கு இருக்குது. டாக்டர் சொல்கிறாரு 14 mm தான் வரும்னு சொல்கிறாரு, எனக்கு 8 தான் இருக்குது, 10 இருக்குமா, கருமுட்டை உற்பத்தி வளர்ச்சி வரமாட்டுது. டாக்டர்கிட்ட போனால் ரிப்போர்ட்டில் பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் குழந்தை பாக்கியம் தங்க மாட்டுது. அப்படி நாகதோஷம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காரசரி போயிட்டு வாங்க, திருநாயசனை போய் சங்கல்பம் பண்ணிங்க. இதுவும் போய் சரியில்லைன்னா என்கிட்ட வாங்க, நாகப்பிரசாதம் என்கிட்ட ஒரு கல் நான் ரெடி பண்ணி தரேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நாகதோஷத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாத ஒன்று இருக்குது. தாகத்தில் நாகதோஷம் ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு கடுமையான ஒரு புத்திர தோஷமாக இருக்கும். சில பேர் காலாஸ்திரிக்கும் போய் குழந்தை பிறக்கல, ராமேஸ்வரம் போயும் குழந்தை பிறக்கல, வேறு எந்த ஸ்தலத்துலேயும் போய் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், டாக்டர் காசுலாம் பிடிங்கிட்டாங்க, பிடிங்கி ஒன்றும் நடக்க மாட்டுது, நல்லா இருந்தேன், கலராக இருந்தேன், இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பிரச்சனை சிக்கல் இல்லாமல் என் ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இங்கே கீழே போடுவாங்க, அதைப்படி பார்த்துட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கேரண்டி கொடுக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வயசு வந்து குறைஞ்சது, பெண்களுக்கு வந்து குறைஞ்சது மிஞ்சி போனால் அந்த பீரியட் கரெக்டாக இருக்கணும். ஒரு 38 வயசு, ஒரு 40 வயசு, 40 இந்த பீரியட் கரெக்டாக இருக்கணும். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, 60 வயசு வரை. ஓகேங்களா? அதெல்லாம் சித்த வைத்தியம் மருந்து சரியான டாக்டர் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, சித்த வைத்தியம் மருந்து ஆள் இருக்காங்க, ஆயுர்வேதத்தில் மருந்து இருக்குது. எங்கே போய் செவ்வாய் தோசைனா என்ன செய்யணும், நாக தோசை என்ன செய்யணும், இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சில பிரச்சனைலாம் இருக்குது. சரி, குழந்தையெல்லாம் பிறகுதுங்க, குழந்தை பஞ்சு தவறிடுச்சு, 2 குழந்தை பஞ்சு, 2வது குழந்தை பிறந்துச்சு தவறிடுச்சு, இந்த மாதிரி புத்திர தோசை எதுக்குன்னா யாரும் சாப்பிட முன்னோரோட சாபம் ஏதாச்சும் இருக்கும்.
சாபம் இருக்கும், பச்சை சாபம் இருக்கும். சில பேர் பச்சை மரத்தை வெட்டியிருப்பாங்க. பச்சை மரம் இருக்குல்ல, வீடு கட்டுறதுக்கு அந்த மரத்தை வெட்டியிருப்பாங்க. அது குருவி கூடு கட்டியிருக்கும், பறவைகளும் தங்கி இருக்கும். அது ஒரு சாபம் இருக்கும். என்ன ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ராசி ஒத்து மேலோட்டமாக சொல்கிற மாதிரி இது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருக்கிறாரா? குரு நல்லா இருந்தால் குழந்தை பார்க்கும், சுக்கிரன் இருந்து நல்ல கணவன், செவ்வாயில் இருந்து கூட பிறந்த சகோதரன், வீடெலாம் கிடைக்கும், புதனில் தான் நல்லா படிக்கலாம், சனி வந்தால் நீண்ட ஆயுசு, ராகு நல்லா இருந்தால் நல்ல காசு வெளிநாட்டுக்கு போகலாம், கேது இருந்தால் நான் ஞானம், ஓம் நம்ம சிவாய சிவாய் நம்ம கொண்டு கொடுக்க கேது நல்லா இருந்தாருன்னா ஓகேங்களா, புரியுதாங்க. சந்திரனில் இருந்தால் அம்மாகிட்ட அரைவணைப்பு, சூரியனில் இருந்தால் அப்பாகிட்ட வந்து ஒரு சப்போர்ட். இதெல்லாம் பார்க்கணும், ஜாதத்தை பார்க்கணும்ல. இது மேலட்டமாக பொதுவாக சொல்ல பலன் இல்லையே, ஓகேங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிங்க. எந்த ஜோசியர் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்களோ அதுவும் பார்த்துங்க, ஓகேங்களா. இப்போ நல்ல முயற்சியெல்லாம் பண்ணி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயன்படுத்தி உங்கள் ராசியை வேறு குரு பார்க்குறாரு, ராகு வேறு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஓகேங்களா. கொஞ்சம் மறதி இருக்குது, கொஞ்சம் மறதி ஞாபகப்படுத்துங்க. வல்லார கீரைன்னு ஒரு கீரை நினைக்கிறேன், அதை சாப்பிடுங்க. காலையிலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. யார் சிம்மராசிக்காரங்க. இப்போ கன்னிராசிக்கு வந்துடலாமா? கன்னிராசிக்காரர்களே, நேயர்களே, வானசாஸ்திரம், கணித சாஸ்திரம், ஜோதிடம், வைத்தியம், தாந்திரிகம், மாந்திரிகம், கற்பனைவாதிகள், சினிமா ரசிகர்கள், இவங்களுக்கு பாட்டு கேட்கலாம் தூக்கம் வராது, ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள கன்னிராசி நேயர்களே, இப்போ உங்களுக்கு ராகு பேச்சு ஆல்ரெடி 10ஆம் இடம் தொழிற்சாலத்தில் போயிருக்கு, நல்லது தான். இப்போலாம் லாபஸ்தானத்தில் இருந்தார். ஏன்னா சந்திரன் வீட்டில் உட்காந்து சிறப்பு இல்லை, அது பகைவன் வீடு. அதான் 11 ராகு இருந்தால் நல்லதுன்னு நூலில் இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு வேணால் சந்திரன் வீட்டில் உட்காந்து ராகு அவ்வளோ செய்யாது. தாய்க்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடும். சந்திரன் வந்து ஒரு தாய் மாதர்காரர்கள். இப்போ ராகு எங்கே உட்காந்து போயிட்டாருன்னா, நாங்கள் எங்களுடைய திருக்கிணந்த பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி கடகத்தில் இருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் நல்லது. ஆனால் கேது ராகு நல்லா இருந்தால் கேது நல்லா செய்யாது. கேது 4ஆம் இடத்துல உட்காந்துக்கிறார். கன்னி ராசிக்கு மாதுர்ஸ்தானம், மாது தாய் சம்பந்தமாக வீடு, வண்டி, வாகனம், சந்தோஷம், உங்கள் நிம்மதி, நல்லா தூங்குறது, உங்கள் வீடு வாசல், வீட்டில் நிம்மதி. அந்த ஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரன் வந்து உட்காந்துக்கிறார். அது நிம்மதியாக கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து 1.5 வருஷம் சின்ன 1.5 வருஷம் இருப்பார். அங்கே கேது வரை உட்காந்துருச்சு. உங்கள் தாய்கிட்ட அன்பான சனியாக இருங்க. காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிங்க. ஏன்னா மாத்திர ஸ்தானத்தில் வந்து சனீஸ்வர பகவானும் கேதுவும், இப்போ குரு வேறு அங்கே உட்கார்றாரு. அதனால் தாய் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அவங்க உடம்பு சரியில்லைன்னா நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய், சில பேருக்கு இங்கிலீஷ் வைத்தியம் சரியாகும், சில பேருக்கு சித்த வைத்தியம் செட் ஆகும். அது பார்த்து சரி பண்ணிங்க. அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சுங்க. அம்மாட்ட கூட பேசிக்கு ஏதாச்சும் பேசுகிறாதீங்க. தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யுங்க. நீங்கள் வந்து தெய்வம் அதுக்கு பிறகு தான், ஃபஸ்ட்டு அம்மா அப்பா தான். அதை பார்த்து செஞ்சுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் கொடுங்க. அன்பாக அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி தரேன்னா வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப நாளாக இது கேட்டேன், இந்த புடவை வாங்கி கொடுக்கல, இந்த நகை வாங்கி கொடுக்க மாட்டேங்க, ஏதாவது ஒரு ஆசையை பூர்த்தி செஞ்சுருங்க. அவன் எதாவது கேட்டு கொடுக்காமல் இருந்துடாதீங்க. அம்மாவிட்ட தான் இது தெரியாமல் தான் பேசியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வாங்கிங்க. அப்புறம் அம்மா நம்ம பார்க்க முடியாமல் போச்சா ரொம்ப கஷ்டம். இந்த ஜென்மத்தில் பார்த்தா அடுத்த எந்த ஜென்மத்தை சந்திக்க போகிறோம். அதனால் தாயை வந்து ரொம்ப தெய்வமாக பாருங்கள். 4ஆம் இடத்துல கேது சனீஸ்வரன் குரு வரை உட்காந்ததுனால தாய்க்குடைய எழுத்து உடல்நிலை பாதிக்க ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால கேதுக்கும் பரிகாரம் பண்ணிவிடுங்க, குருவுக்கும் பரிகாரம் பண்ணிவிடுங்க, சனீஸ்வரனுக்கும் பரிகாரம் பண்ணிவிடுங்க. சங்கல்பம் பண்ணிக்கிட்டிங்கனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் சிக்கலும் வராது. திருவிழாருக்கு ஏதாச்சும் வரணும்னா வேண்டிங்க. திருப்பதிக்கு போய் ஏதாச்சும் சங்கல்பம் பண்ணிட்டு, சில பேருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அம்மா வந்து அப்பா சீரியஸாக தான் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிங்க. திருப்பதி கூட போய் வேண்டிக்கிற மாதிரி வேண்டிங்க. மற்றபடி கொஞ்சம் கவனமாக வண்டி வாகன சாத்தில் வர வண்டி ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சிங்க. பார்த்து போங்க. மேக்ஸிமம் தான் முடிஞ்சால் பஸ்ஸில் போங்க, இல்லை ஸ்லோவாக போங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா. ஹெல்மெட் பார்த்து ஓட்டுங்க கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது துளாராசி. நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நான் நேர்மையாக தான் போவேன், வெட்டொன்று துண்டுன்னு தான் பேசுவேன், முடியும்னு சொல்லுவேன், முடியலாம் முடிஞ்சு விட்டு போயிடுவேன், நம்ப வச்சு நான் கழுத்த இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி நேயர்களே, நீதி தேவதைக்கு கையில் தராசு கொடுத்தாங்க. தராசு வந்து இன்னொருத்தட்டு வியாபாரிகிட்டே இருக்கும். இது பிஸ்னஸ்மேன் இந்த துளாராசிக்காரர்கள். துளாராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்னம் இருந்தாலும் சரி.